பார்த்த உடனே எதுவுமே நடக்காத மாதிரி நடந்த தப்புக்கு ஒரு சாரி கூட கேட்காம ஏதோ ஆபீசர் லெவல்ல வேலைக்கு போற மாதிரி போறாங்க. அவரு சும்மா இருக்க சொல்லு. இன்னொரு தடவை அம்மா பத்தி ஏதாவது பேசினாரு நல்லா இருக்காதா? அம்மா சூர்யா, நான் வந்த பிறகு சூர்யா எதை சொல்லிட்டான்னு அவர் கோச்சுக்கிட்டாரா? மதிய கொண்டு போய் அவங்க குடும்பத்தோட சேர்த்து விட்டாதான் எல்லாருக்குமே நிம்மதி. அவர் நீ இல்லாதப்ப என்ன நல்லா பேசினாரு தெரியுமா? நடந்ததெல்லாம் மறந்துருங்க. எப்படியும் முறைப்படி எல்லாத்தையும் செய்ய போறோம். அதுக்குள்ள எதுக்கு வீட்டு விட்டெல்லாம் போய்கிட்டு? ஏண்டா அவன் லவர் கிட்ட இருந்து புடுங்கி வித்துக்கிட்டு இருக்கான். உன்னை கொடுத்தது கேள்றான்னு இவ்வளவு யோசிக்கிறா? சோ உன்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது இல்ல? தம்பி எங்க படிச்சீங்க? செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல சார். என்ன மேஜர்? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். சுந்தரி சொன்னாங்க வேற செய்யற இடத்துல ஏதோ பிரச்சனையாமே. டோன்ட் வரி, வேற இடத்துல அரேஞ்ச் பண்ணலாம். ஐயோ சார், நான் இதுக்கெல்லாம் வரி பண்ணிக்கவே மாட்டேன் சார். எந்த வேலை செஞ்சாலும் சின்சியராக செய்வேன். அதுவும் இல்லாமல் டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. கிளாஸ் கூட ரொம்ப நல்லா எடுப்பேன். மதிய கேளுங்களேன். அதனால தானே மதி உங்களுக்கு கல்யாணம் பண்ற முடிவுக்கே வந்திருக்கா இல்லம்மா? சும்மா ஜோக்கு சொன்னம்மா. ஹே மதி, ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு. கம் ஆன் மதி, ரிலாக்ஸ். வா உட்காரு. என்னங்க, வாங்க சாப்பிடலாம். ரெடி? வரமா உட்காருங்க. ஓகே சார். எல்லாம் ரெடியா? சுந்தரி, நீ ஏன் நின்னுட்டு இருக்க? நீயும் உட்காரு. ஐயோ, என்னம்மா நீங்க என்ன போய் ஒன்ன போயின்ட்டு நான் தான் சொல்றேன்ல, உட்காரு. இல்ல இருக்கட்டுமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சாரெல்லாம் இருக்கும்போது. சுந்தரி, நீ இப்படி சொன்னா மதியம் மாப்பிளையும் உன் சாப்பாட நான் சாப்பிடுறதா நினைக்க மாட்டாங்க. ஐயோ என்ன சார் நீங்க? அப்புறம் என்ன, சாப்பிடு. இன்னைக்கு நீயும் ஒரு கஷ்டம் தான். எத்தனை நாள் எங்களை கவனிச்சிருப்ப. உட்காருமா. இல்லம்மா, தம்பி வேற இருக்காரு. நான் அப்புறமா உங்க கூட சாப்பிட்டுக்கிறேனே. இப்ப நீ என்கிட்ட நல்லா திட்டு வாங்க போற. முதல்ல உட்காரு. ஏன்பா சோமு, உன் மாமியார் உன் முன்னாடி உட்கார கூடாதா? ஐயோ, அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் பார்க்கறது இல்ல. அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். அவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன? அம்மா பரவாயில்ல, வா உட்காரு. என்ன மதி, சோமுக்கு என்ன சாப்பாட்டுல பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டியா? தம்பி சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடா இருக்காரு. இஸ் இட்? வெரி குட். நான் சின்ன வயசுல இருந்தே டயட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவேன் சார். பரவாயில்லையே, சின்ன வயசுல இருந்தே இருக்கிறதுங்கிறது ஆச்சரியமான விஷயம் தான். அதுவும் நம்ம சொசைட்டில. வெரி கிரேட். ஆமா, அது எப்படி சோமு இந்த பழக்கம்லாம்? ஆக்சுவலி இந்த கிரெடிட் எல்லாம் எங்க அம்மாக்கு தான் போய் சேரும். சச் a brilliant லேடி. அவங்க அதிகமா படிக்கலனாலும் அவங்க ஐக்யூ லெவலை பார்த்து நான் பல தடவை பிரமிச்சு போயிருக்கேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தினமா நின்று சமாளிப்பாங்க. எங்க அப்பா எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் அக்கம் பக்கம் சொந்தம் பந்தம் எல்லாருமே எங்களை கிண்டலும் கேலியுமா தான் பார்த்தாங்க. ஆனா அம்மா கொஞ்சம் கூட தயங்காம லைஃபை ரன் பண்ணாங்க. நானும் என் தங்கச்சியும் ஒருவேளை சாப்பாடு கூட மற்றவங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ஒரு பைசா கூட மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. அது சரி, உங்க அம்மா என்ன பண்றாங்க சோமு? குடுக்கல் வாங்கல் தான் சார். புரியலையே, எதை கொடுத்து எதை வாங்குவாங்க? சார் ஃபைனான்ஸ் சார். எங்க அப்பா எங்க எல்லாரையும் விட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா கையில இருந்த நகையெல்லாம் வித்து ரொம்ப ரொம்ப நியாயமான வட்டிக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் வட்டிக்கு பணம் கொடுத்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது சோமு, உண்மையிலேயே உங்க அம்மா பயங்கர புத்திசாலி தான். யாரையும் எதிர்பார்க்காம சொந்த கால்ல சுயமா நிக்கிறாங்களே. இப்படிதான் ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் அம்மாவை வீட்டு வேலைக்கு வரையான்னு கூப்பிட்டாங்க. அம்மா ஸ்ட்ரிக்டா முடியாதுன்னு சொல்லி திட்டி அமிச்சிட்டாங்க. ஐயோ, நான் ஒரு இடியட். அத்தை இருக்கிறது கூட தெரியாம வீட்டு வேலைன்னு சொல்லி சாரி அத்தை. அதனால என்ன தம்பி, பரவாயில்ல. எனக்கு என்னமோ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா உங்க அம்மாக்கு வில் பவர் ஜாஸ்தி. கரெக்டா? நிச்சயமா சார். அப்பயே உங்க கல்யாண விஷயத்தை சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? எனக்கு என்னமோ நீங்க சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். கரெக்ட் சார்.
ஆனால் நான் இவ்வளோ நேரம் சொன்னது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எங்கள் அம்மா பற்றி. ஆனால் அவங்களுக்கு வந்த ஹார்ட் அட்டாக் அவங்க லைஃபையே டோட்டலாக மாற்றிடுச்சு. அட்டாக்கா? ஹார்ட் அட்டாக் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 9 months இருக்கும். இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. சும்மா சினிமாவில் தான் பயமுறுத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ இந்த ஹார்ட் அட்டாக்லாம் உங்கள் அம்மா ஒன்றுமே பண்ணாது. இல்லைன்னா சொல்லுங்க, நான் வரேன், உங்கள் அம்மா ஃபுல் செக்அப் பண்ணுறேன். நான் பண்ணுற கவுன்சிலிங்கில் அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. இதுக்கு எதுக்கு கல்யாண விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட மறைக்கணும்? இல்லை சார், நாளைக்கே போகலான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லத்த? வெரி குட் ஜெயந்தி, அப்போ நானும் போயிட்டு வரேன். ம். அவங்க அம்மாவுக்கு ஏதாவது மெடிக்கல் ஹெல்ப் தேவைன்னா பண்ணிடலாமே. ஐயோ சார், நீங்கள் ஏன் அலைஞ்சிக்கிட்டு? நான் வேணா அம்மா இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுறேனே. இல்லை என்னங்க, இதுவும் சரிதானே. அவரே கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. சுந்தரிக்கு என்ன வேணும்னு கேளு. சுந்தரி சாப்பிடு. என்ன சாதத்தை போட்டு கோதிட்டே இருக்க? சாப்பிடு. சரிங்கம்மா. சரி மதி, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. நீ அத்தை கூட வீட்டுக்கு போயிடு, நான் கிளம்புறேன். என்ன சோமு, ஈவினிங் வரையும் இருந்துட்டு போலாமே. இல்லை சார், ஜாப் விஷயமா ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க வேண்டியதாக இருக்கு. நான் கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ Thank சார். you. தேங்க்யூ மேம். பாய். என்ன சுந்தரி, நட்ராஜுக்கும் சூர்யாக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போல? இல்லம்மா, காலையில சூர்யா சாப்பாடு எதுவும் எடுத்துக்காம போயிட்டா. அவளுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். காலேஜ் கொண்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறமா வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். சரி. மதி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன். ஆ? வரேன் சார், வரேன். பாய். வாமா. மதி இப்ப பெரிய மனுஷி மாதிரி தெரியறால. வரேம்மா, சரி, வரேன். வா சுந்தரி. வா. டேய் டேய் ஷாம், உங்ககிட்ட ஒரு என்னடா? விஷயம் பேசணுமா? என்ன விஷயம் சொல்லு. நீ இப்ப வர போறியா இல்லையா? என்னன்னு சொல்டா. நீ உள்ள வா, சொல்றேன். டேய் டேய் வாடா. இல்லடா, என்ன விஷயம் சொல். டேய், கையை விடுடா. வாடான்றல. டேய். என்னடா? நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? ஏன் இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ? என்னடா உளர்ற? பின் என்ன, சிவில் டிபார்ட்மெண்ட் கிருஷ்ணா கிட்ட பணம் கேட்டிருந்தேன். நீ போய் அவன் கிட்ட தராத, நடராஜால ரீபே பண்ண முடியாதுன்னு சொன்னியாமே. அதனால மட்டும் தான் அவனால பணம் தர முடியலையா? பின் என்னடா? லூஸ் மாதிரி பேசாதடா. அவன் உனக்கு வட்டிக்கு பணம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தானா? எவ்வளவு வட்டின்னு சொல்லியிருந்தான்? 7%. 30,000 ரூபாய்க்கு 7% மாசம் எவ்வளவு காசு கட்டணும் தெரியுமா? அதை பத்திலாம் எனக்கு யோசிக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. எனக்கு இப்ப எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணணும். போடாங். அப்புறம் ஏதாவது சொல்ல போறேன். அறிவு இருக்காடா உனக்கு? ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணி தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்க. பாக்குற எல்லார்கிட்டயும் பைத்தியக்கார மாதிரி எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் கேட்டுட்டு இருக்கியா? இந்த காலேஜில் படிக்கிற பசங்க எல்லாம் உன்ன மாதிரி படிக்கிற பசங்க தானே. அவங்களால எப்பறம் 30,000 ரூபாய் ரெடி பண்ணி தர முடியும்? பணக்கார பசங்களே நினைச்சா கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா எந்த அப்பாவும் இந்தாடா மகனை இவ்வளவு பெரிய அமௌண்ட் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கையில கொடுக்க மாட்டாங்க. என்னமோ நான் சொன்னதுனால கிருஷ்ணா உனக்கு பணம் தர மாட்டேங்கிற மாதிரிலாம் பேசாத. அவன் உன்னை வெறுப்பேத்துறான்டா. இங்க பார், உன்கிட்ட தர மாதிரி பேசிட்டு அவன் என்கிட்ட வந்து என்ன சொன்னான் தெரியுமா? என்னடா அவன் ஃப்ரெண்டு எவ்வளவு வட்டினாலும் பரவாயில்ல, பணத்தை வாங்கி கொடுன்னு கேட்கறானே, இவெல்லாம் எப்பறம் திருப்பி தருவான்னு நக்கலா கேட்கறான்டா. எல்லார்கிட்டையும் இப்படி காசு கேட்கலாமாடா? அசிங்கமா இல்ல? ஏன் பிரஷர் எனக்கு வேற வழி தெரியலையே. அதுக்காக இப்படியா? நான் மறுபடியும் சொல்றேன், உன் பேரை நீயே கெடுத்துக்காத. காலேஜில் பொண்ணுங்களை என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நட்ராஜ் வறுமை ஒழிப்பு நிதி கலெக்ட் பண்ணலாமான்னு பேசிக்கிறாங்க. நான் மறுபடியும் சத்தியமா சொல்றேன், இந்த கேம்பஸ்ல இருந்து உனக்கு எவனும் ஹெல்ப் பண்ண சான்ஸே கிடையாது. ஏன்டா இப்படி நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க? உள்ளது சொன்னா நெகட்டிவா? இந்த பார், நான் சொன்ன மாதிரி மதுகிட்ட போயிட்டு அது மட்டும் முடியவே முடியாது. உன்னை திருத்த என்னால முடியாதுடா. எப்படியா போய் தொலை? ஊர்ல இருக்கிற எவன் காலில் வேணா விழுவ, ஆனா நீ மதுகிட்ட போட்ட வேஷம் மட்டும் கலையக்கூடாதா? என்ன முறைச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. என்ன என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காம நீயும் கொள்ற? அம்மாவை நினைச்சா என்னால நார்மலா இருக்க முடியல, நிம்மதியா தூங்க கூட முடியல. இப்படியும் பேசு, ஆனா மதுகிட்ட மட்டும் கேட்காத. யாருக்குடா ப்ரிஃபரன்ஸ் தர நீ? இதுக்கு மேலேயும் பிரச்சனை பெருசு பண்ணாம உடனே அம்மா கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேளுடா. போடா, எல்லாத்துக்கும் இப்படியே சொல்லிட்டு எப்படா சொல்ல முடியும்? உன் அட்வைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானே எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். டேய், என்ன அப்படி பாக்குற? இந்த மூஞ்சிய
இதே கோவில்ல முதல் தடவையா பார்த்தேன்ல அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னை பத்தி என்ன நினைச்ச? சைட் அடிக்க இந்த ஜென்மத்துக்கெல்லாம் வேற இடமே கிடைக்கலையான்னு நினைச்சேன். சரி, இப்போ நீ என் கூட இருக்கும்போதும் சரி இல்லாதப்பவும் சரி ஏதோ ஒரு வலி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு பாபு. நீ இல்லாதப்போ உன்னை பார்க்க முடியலையேங்கிற ஒரு வலி. நீ என் கூட இருக்கிறப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ போயிடுவியேங்கிற ஒரு வலி. ஆமா, உன்னோட இந்த வலியெல்லாம் எப்பதான் போகும்? நீயும் நானும் நிரந்தரமா ஒன்னா இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் சரியாகும். உன்னை பார்க்கறதுக்கு முன்னால எல்லாம் எனக்குள்ள நிறைய ஆசைங்க இருந்துச்சு. கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கணும், கழுத்து முழுக்க நகைங்க போட்டுக்கணும், இந்த மாதிரி நிறைய. இதெல்லாம் எங்க வசதியை மீறின விஷயம்னு எனக்கே தெரியும். ஆனா அந்த கனவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ என்னோட ஒரே கனவு நீ மட்டும்தான். சப்போஸ் இதுவும் வெறும் கனவே போச்சுன்னா, நான் உன்னை விட்டு ஓடி போயிட்டேனா? ஏய் ஏய் மதி, ஏய் ஏய் என்ன இது, இதுக்கெல்லாம் சீரியஸ் ஆகுற? ஏன் பாபு இப்படி எல்லாம் பேசுற? நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ மட்டும் என்னை விட்டு ஓடிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உன்னை நான் எங்க பார்த்தாலும் கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். ஏய் ஏய் லூசு, ஏன் இப்படி சீரியஸ் ஆகுற? உன்னை விட்டு நான் எங்கடி ஓடி போக போறேன்? மதி, நீ சொன்ன மாதிரி கலர் கலரா புடவை, கழுத்து நிறைய நகை, தலை நிறைய பூ, அப்படி யோசிச்சு பார்த்தா நீ ரொம்ப அழகா தான் இருப்ப. சூர்யா இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரலம்மா, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவ எங்க இருக்கானே தெரியலையே. அங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்கா பாருங்க. வரேன் ஆண்டி. சரிம்மா. குட்டி, அம்மா என்னம்மா திடீர்னு ஒரே சர்ப்ரைஸா இருக்கு? அம்மாவை மன்னிச்சிடுமா. அடப்போமா, என்கிட்ட போய் சாரி கேட்டுக்கிட்டேன். உன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் திட்டேன். மதி வீட்டுக்கார பத்தி முழுசா என்னால எந்த முடிவுக்கும் வர முடியல. அவர் நல்லவரா கெட்டவரா எதுவுமே தெரியல. இதுக்கு முன்ன எப்படி இருந்தாலும் இனிமே நல்ல விதமா இருந்து மதியை சந்தோஷமா பாத்துக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட வேண்டுதலா இருக்கு. அதாம்மா, அவர் பாட்டு கோச்சிட்டு போயிடுவாரோன்ற பதட்டத்துல உன்னை நான் திட்டேன். கல்யாணம் முடிஞ்சிருந்தாலும் மதியோட வாழ்க்கை நல்லபடியா அமையற வரைக்கும் என் மனசு திக்கு திக்குன்னு தாமா அடிச்சுக்கும். சரி விடுமா, நீ தானே என்ன திட்டின, அதுக்கு கூட உனக்கு உரிமை இல்லையா என்ன? டாக்டர் அம்மா வீட்டுல அவங்க 2 பேருக்கும் விருந்து கொடுத்தாங்க. அதான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சரி வாமா, கேண்டீன் போலாம். என்ன சூர்யா, வீட்டு சாப்பாடுலாம் பலமா இருக்கு? உட்காரு சாப்பிடலாம். இல்ல, நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு. எங்க அம்மா எனக்காக லஞ்ச் கொண்டு வந்தாங்க. ஹலோ அம்மா. ஹலோ அம்மா, இவ கிரேசி, அவ பிரியா. வணக்கம்மா. நீ ரொம்ப லக்கி சூர்யா. உங்க அம்மா உன் மேல கேர் எடுத்து கேரியர்ல எல்லாம் லஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. சாப்பிடு சாப்பிடு. போலாமாடி? போலாம். வரேம்மா. வரேம்மா. வரேன். பாய் பாய்.
இங்க இருக்கிற பசங்களாம் ரொம்ப வசதியானவங்களா, அருமையா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ஸ்கூட்டர்ல எல்லாம் போறாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம அம்மா நமக்கு இப்படி எல்லாம் பண்ணி தரலையேன்னு உனக்கு ஒரு நாள் கூட தோணலையா? இல்லம்மா அம்மாக்காக தானே சொல்ற. இல்லம்மா, சத்தியமா உண்மையை தான் சொல்றேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இங்க எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப லக்கி. அவங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா கேட்டதை உட்கார்ந்த இடத்துல இருந்தே வாங்கி கொடுத்துருவாங்க. அதுல பணம் மட்டும்தான் இருக்கும். ஆனா நீ அப்படி இல்லையே, எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுற. எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்னா, காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா நீ எவ்வளவு மணி நேரம் வேலை பாக்குற. இதெல்லாம் எங்க மேல இருக்கிற பிரியத்தினால தானே. இதோ இப்ப கூட பாரு, நான் சாப்பிடலன்னதும் நீ ஓடி வந்துட்டல்ல. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுமா. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நீதாமா ரோல் மாடல். நான் எவ்வளவுதான் படிச்சு பெரிய ஆளாகி கை நிறைய சம்பாரிச்சாலும் மத்தவங்க மத்தியில ஒண்ணு மாதிரி பாசக்காரியா இருக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. சூர்யா, வாங்க சாப்பிடும்போது எந்திரிக்க கூடாது, உட்காரு. மேடம், இது என்னோட அம்மா. அம்மா, இவங்க என்னோட லெக்சரர். வணக்கம். வணக்கம். காலையில நான் சாப்பாடு எடுத்துட்டு வரல மேடம், அதான் அம்மா லஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஓஹோ, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது எவ்வளவு நல்லதா இருக்கு பாத்தியா. பிள்ளைங்க சாப்பிடலன்னா எடுத்துட்டு வர முடியுது. எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்ல. இல்ல மேடம், அம்மா ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்றாங்களா? எங்க ஒர்க் பண்றாங்க? மேடம், எங்க அம்மா ஒரு சகலகலா வலி. 2 வீட்ல ஹவுஸ் மைடா வேலை பாக்குறாங்க. அப்புறம் பெட்ரோல் பங்க்லயும் வேலை பாக்குறாங்க. ஈவினிங் ஒரு டாக்டர் கிட்ட அசிஸ்டன்ட்னு கலக்கிட்டு இருக்காங்க. அம்மா, கஷ்டப்பட்டு உங்க பொண்ணை படிக்க வைக்கிறீங்க. உங்க பொண்ணும் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கிறா. அதனாலதான் உங்க பொண்ணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க பொண்ணு பெரிய ஆளா வருவா, கதை கவிதையெல்லாம் கூட எழுதுறா. காலேஜ் பத்திரிக்கையில உங்க பொண்ணு பெரிய எழுத்தாளர். என்ன சூர்யா, அம்மா கிட்ட அதெல்லாம் படிச்சு காட்ட இல்ல மாட்டியா? மேடம், அவங்க நைட் வீட்டுக்கு வரதுக்கே லேட் ஆயிடுதா. நோ நோ, நீ வேணா அதெல்லாம் உங்க அம்மா கிட்ட படிச்சு காட்டி பாரு. அதுவே உங்களுக்கு எனர்ஜி டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். என்னம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி சரி, நீங்க சாப்பிடுங்க. டைம் ஆச்சு, கிளம்புறேன். போயிட்டு வரேம்மா.